ರಕ್ಷಕನಾದ ಯೇಸುವಿನ ದಿವ್ಯ ನಾಮದಲ್ಲಿ ನಿಮ್ಮೆಲ್ಲರಿಗೂ ಮುಂಜಾನೆಯ ವಂದನೆಗಳು. இயேசு கிறிஸ்துவின் திவ்ய நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். ಒಂದು ಪ್ರಶ್ನೆ, ஒரு கேள்வி. ಯಾರಿಗೆಲ್ಲ ನಿಮ್ಮ ಜೀವನದಲ್ಲಿ ದುಃಖ ಆಗಿದೆ? யாருக்கெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையிலே துக்கத்தை கண்டிருக்கிறீர்கள்? ನಾನು ಈ ಒಂದು ಸಭೆಯಲ್ಲೇ ನೋಡೋದು ಹೈಯೆಸ್ಟ್ ಆಗಿ ಎಲ್ಲರ ಕೈ ತೆಗಿತಾ ಇರೋದು. இந்த சபையில மாத்திரமே நான் பார்க்கிறேன் எல்லாரும். ಅದು ಯಥಾರ್ಥವಾದಂತ ಒಂದು ಉತ್ತರ, ಅದು ಯಥಾರ್ಥமான ஒரு வார்த்தை. ಬೇರೆ ಒಂದು ಸಭೆಗಳಲ್ಲಿ ಕೇಳಿದ್ರೆ ಅವರು ದುಃಖ ಆದ್ರೂ ಕೂಡ ಸೈಲೆಂಟ್ ಆಗಿರ್ತಾರೆ. வேற சபைகளில் இந்த கேள்வி கேட்கும் பொழுது அவர்கள் அமைதலோடு இருப்பார்கள். ಜೀವನದಲ್ಲಿ ಸಂತೋಷದ ದಿನಗಳು ಉಂಟು, ದುಃಖದ ದಿನಗಳು ಉಂಟು. நம்முடைய வாழ்க்கையிலே சந்தோஷமும் துக்கமும் இருக்கிறது. ಒಂದ್ ವೇಳೆ ಮಕ್ಕಳನ್ನ ಕೇಳಿದ್ರೆ, ಮಕ್ಕಳೇ ನಿಮ್ಗೆ ಯಾವಾಗಲಾದ್ರೂ ದುಃಖ ಆಗಿದ್ಯಾ ಅಂತ ಕೇಳಿದ್ರೆ, ஒருவேளை பிள்ளைகளை பார்த்து உங்களுடைய நாட்களிலே ஏதாவது துக்கம் உண்டாயிட்டா என்று கேட்டால், ಶಾಲೆಯಲ್ಲಿ ಅಂಕಗಳು ಕಡಿಮೆ ಆದ್ರೆ, ಫೇಲ್ ಆದ್ರೆ ಅವ್ರಿಗೆ ದುಃಖ. பள்ளிக்கூடத்திலே அவர்கள் படித்து மார்க்குகளை வாங்கும் போது குறைவுபடும் பொழுது அந்த துக்கம் உண்டாகும். ಟೀಚರ್ ಬೈದ್ರೆ ದುಃಖ, டீச்சர் அவர்கள் திட்டினால் பயம் உண்டாகும். ಯವನಸ್ಥರಿಗೆ ಯಾವ ದುಃಖ ಆಗುತ್ತೋ ಗೊತ್ತಿಲ್ಲ. வாலிபர்களுக்கு என்னென்ன துக்கங்கள் வருகிறது என்று தெரியவில்லை. ಬಹಳ ಫೀಲಿಂಗ್ಸ್ ಜಾಸ್ತಿ ಅವರಿಗೆ, அவர்களுக்கு மிகவும் அதிகமான ಫೀಲಿಂಗ್ಸ್ இருக்கிறது. ಅವರ ಜೀವನದಲ್ಲಿ ಕೂಡ ಒಂದು ವೇಳೆ ಜೀವನದಲ್ಲಿ ಯಶಸ್ಸು ಕಂಡಿಲ್ಲ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ, ಒಂದು ರೀತಿ ತಮ್ಮ ವಿಷಯದಲ್ಲಿ ಅವರು ಬಹಳ ದುಃಖ ಪಡ್ತಾರೆ. ஒருவேளை அவர்களுடைய வாழ்க்கையிலே வெற்றி காணாமல் இருக்கும் பொழுது துக்கப்படுவார்கள். ತಂದೆ ತಾಯಂದಿರು ಒಂದು ವೇಳೆ ಮಕ್ಕಳು ಅವ್ರ ಮಾತು ಕೇಳಿಲ್ಲ ಅಂದ್ರೆ, பெற்றோர்களும் கூட பிள்ளைகள் அவர்கள் சொல்லுவதை கேட்காமல் போனால் ತಂದೆ ತಾಯಂದಿರಿಗೆ ಒಂದು ರೀತಿ ದುಃಖ ಆಗುತ್ತೆ. பெற்றோர்களும் கூட துக்கப்படுவார்கள். ದೊಡ್ಡವ್ರಿಗೂ ಅಷ್ಟೇ, ಮಕ್ಕಳಾಗ್ಲಿ, ಸೊಸೆ ಆಗ್ಲಿ, ಮೊಮ್ಮಕ್ಕಳಾಗ್ಲಿ ಮಾತು ಕೇಳಿಲ್ಲ, ಅವ್ರನ್ನ ಚೆನ್ನಾಗಿ ನೋಡ್ಕೊಂಡಿಲ್ಲ ಅಂದ್ರೆ ಅವ್ರಿಗೂ ದುಃಖ ಆಗುತ್ತೆ. பெரியவர்களும் கூட மகனாகட்டும் பெற்றோர்களாகட்டும் யாரானாலும் கூட அந்த துக்கம் உண்டாகும். ಈ ಲೋಕದಲ್ಲಿ ನಾವು ಯಾರು ಹೇಳಕ್ಕಾಗ ನನಗೆ ದುಃಖನೇ ಇಲ್ಲ, ಬರೀ ಸಂತೋಷನೇ ಇರೋದು. இந்த பூமியிலே யாரும் கூட சொல்ல முடியாது நான் துக்கத்தை காணவே இல்லை என்று. ಕರ್ತನಾದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಬೋಧನೆ ಮಾಡಿದಂತ ಒಂದು ಮತ್ತಾಯನ ಸುವಾರ್ತೆಗೆ ನಮ್ಮ ಸತ್ಯವೇದವನ್ನು ತಿರುಗಿಸೋಣ. ಯೇಸು கிறிஸ்து போதனை பண்ணின இந்த மத்தேய புஸ்தகத்தில் 5வது அதிகாரத்தை நாம் பார்ப்போம். ಕಳೆದ ಏಪ್ರಿಲ್ 27ನೇ ತಾರೀಕು, கடந்த ஏப்ரல் 27ஆம் தேதி, ಆತ್ಮದಲ್ಲಿ ಬಡವರಾಗಿರುವವರು ಧನ್ಯರು, ஆத்மாவில் ஏழ்மை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், ಪರಲೋಕ ರಾಜ್ಯವು ಅವರದು, பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. ಇದರಲ್ಲಿ ನಾವು ಮೋಶೆ ಕುರಿತಾಗಿ ನಾವು ನೋಡಿದ್ವಿ. இதிலே நாம் மோசேயை குறித்து நாம் பார்த்தோம். ಆದ್ರೆ ಇವತ್ತು ನಾವು ಎರಡನೇ ಒಂದು ಅಂಶವನ್ನು ನಾವು ನೋಡ್ಲಿಕ್ಕಿದ್ದೇವೆ. நாம் இப்பொழுது 2வது அம்சத்தை நாம் பார்க்கிறோம். ದುಃಖ ಪಡುವವರು ಧನ್ಯರು, ಅವರು ಸಮಾಧಾನವನ್ನು ಹೊಂದುವರು. துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். ಪ್ರತಿ ತಿಂಗಳು ನಾನು ಬಂದಾಗ ಒಂದೊಂದು ಅಂಶವನ್ನು ನಾನು ಮಾತನಾಡಲಿಕ್ಕೆ ನಾನು ಬಯಸ್ತೇನೆ. ஒவ்வொரு தடவையும் நான் வரும் பொழுது இதை குறித்து நான் பேச ஆசைப்படுகிறேன். ಕಳೆದ ಒಂದು ಏಪ್ರಿಲ್ ಮೇ ತಿಂಗಳಲ್ಲಿ ನಾವು VBS ಅಲ್ಲಿ ಚಿಲ್ಡ್ರನ್ ಆಫ್ ದ ಕಿಂಗ್ಡಮ್ ಅನ್ನುವಂತ ಒಂದು ಥೀಮ್ ಅಲ್ಲಿ ಮಕ್ಕಳಿಗೆ ನಾವು ಬೋಧನೆ ಮಾಡ್ತಾ ಇದ್ವಿ. கடந்த நாட்களிலே ಏಪ್ರಿಲ್ ಮೇ ತಿಂಗಳಲ್ಲಿ, ஏப்ரல் மே மாதத்திலே ಚಿಲ್ಡ್ರನ್ ಆಫ್ ದ ಕಿಂಗ್ಡಮ್, சில்ட்ரன் ஆஃப் த கிங்டம் என்ற கூட்டத்திலே, ಅಂದ್ರೆ ದೇವರ ರಾಜ್ಯದ ಮಕ್ಕಳು ಅನ್ನುವಂತ ವಿಷಯದಲ್ಲಿ ಇದೆಲ್ಲ ಯಾರು ಧನ್ಯರೆಂಬುದಾಗಿ ನಾವು ಮಕ್ಕಳಿಗೆ ಬೋಧನೆ ಮಾಡ್ತಾ ಇದ್ವಿ. தேவனுடைய ராஜ்யத்தின் பிள்ளைகள் என்ற குறித்து நாம் பேச போகிறோம். ಈ ಒಂದು ದುಃಖ ಎಂಬುದಾಗಿ ಒಂದು ಪದ ನಾವು ಹೇಳುವಾಗ, துக்கம் என்கிற அந்த சொல்லை சொல்லும் பொழுது ಸತ್ಯವೇದ ಹೇಳ್ತದೆ, ಫಿಲಿಪ್ಪಿ 4:4, ನೀವು ಯಾವಾಗಲೂ ಕರ್ತನಲ್ಲಿ ಸಂತೋಷಿಸಿರಿ. பிலிப்பு புஸ்தகத்திலே நாம் பார்க்கும் பொழுது, பிலிப்பு புஸ்தகத்திலே 4:4, ಯಾವಾಗಲೂ ಕರ್ತನಲ್ಲಿ ಸಂತೋಷಿಸಿರಿ, எப்பொழுதும் கர்த்தருக்குள் சந்தோஷமாயிருங்கள். ಒಂದ್ ರೀತಿ ಇದೊಂದು ಕಾಂಟ್ರಾಸ್ಟ್ ತರ. ಪೌಲನ್ನು ಸಂತೋಷಿಸಿರಿ ಅಂತ ಹೇಳ್ತಾರೆ, ಆದ್ರೆ ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಹೇಳ್ತಾರೆ ದುಃಖ ಪಡುವವರು ಧನ್ಯರು ಅಂತ ಹೇಳ್ತಾರೆ. பவுல் சொல்லும் பொழுது சந்தோஷப்படுங்கள் என்று சொல்லுகிறார், ஆனால் இயேசு கிறிஸ்து சொல்லும் பொழுது துக்கப்படுகிறவர்களே என்று சொல்லுகிறார். ಒಂದು ವೇಳೆ ನಾವು ನನಗೆ ಜೀವನದಲ್ಲಿ ದುಃಖನೇ ಇಲ್ಲ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ನಮ್ಮಲ್ಲಿ ಏನೋ ಒಂದು ಪ್ರಾಬ್ಲಮ್ ಇದೆ ಅಂತ ಹೇಳಿ ಅರ್ಥ. நம்ம வாழ்க்கையிலே துக்கமே இல்லை என்று சொன்னால் நமக்குள்ளாக ஒரு ப்ராப்ளம் இருக்கிறது என்று அர்த்தம். ನಾವು ಪ್ರತಿಯೊಬ್ಬರು ಒಂದಲ್ಲ ಒಂದು ಸನ್ನಿವೇಶದಲ್ಲಿ ನಾವು ದುಃಖವನ್ನು ನಾವು ಹಾದು ಹೋಗಿದ್ದೇವೆ.
நாம் எப்படி ஏதாவது ஒரு வகையிலாவது நாம் துக்கத்தை ಅನುಭವಿಸಿರುப்போம். ದುಃಖದ ಅನುಭವ ನಮಗಾಗಿಲ್ಲ ಅಂದ್ರೆ ನಾವು ಸಮಾಧಾನವನ್ನು ಹೊಂದಿಕೊಳ್ಳೋದಕ್ಕಾಗೋದಿಲ್ಲ. துக்கத்தின் அனுபவம் நமக்கு வராவிட்டால் நாம் சமாதானம் அடைய முடியாது. ನಾವು ದುಃಖವನ್ನು ಹಾದು ಹೋದ್ರನೆ ಸಮಾಧಾನದ ಒಂದು ಶ್ರೇಷ್ಠತೆಯನ್ನು ನಾವು ಅರ್ಥ ಮಾಡ್ಕೊಳ್ಳೋದಕ್ಕೆ ಸಾಧ್ಯ. நாம் துக்கத்தை கடந்து போகும்போது மாத்திரமே சமாதானத்தின் அனுபவத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ಅದಕ್ಕೆ ಉದಾಹರಣೆಯಾಗಿ ನಾವು ಯೋಹಾನನ ಸುವಾರ್ತೆ 11ನೇ ಅಧ್ಯಾಯಕ್ಕೆ ನಾವು ತಿರುಗಿಸೋಣ. யோவான் புஸ்தகம் 11ನೇ ಅಧ್ಯಾಯ 11வது ವಚனம். ಇಲ್ಲಿ ಒಂದು ಬೆತಾನ್ಯದಲ್ಲಿ ಒಂದು ಸುಂದರವಾದಂತ ಒಂದು ಕುಟುಂಬ 11 ಯೋಹಾನ 11 ಜಾನ್ ಚಾಪ್ಟರ್ 11 ಯೋಹಾನ 11 ಇನ್ನೊಬ್ರು ತಮಿಳ್ ಬೈಬಲ್ ಇದೆಯಾ ಸ್ವಲ್ಪ ದೊಡ್ಡದು ಬೈಬಲ್ ತಮಿಳ್ ಬೈಬಲ್ ಸ್ವಲ್ಪ ಜಸ್ಟ್ ಓಕೆ 11ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ ನಾವು ಇಲ್ಲಿ ಬೆತಾನ್ಯದಲ್ಲಿದ್ದಂತ ಒಂದು ಕುಟುಂಬದ ಬಗ್ಗೆ ನಾವು ನೋಡ್ತೇವೆ. 11வது அதிகாரத்தில் நாம் பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்து பெத்தானியா கிராமத்தில் இருப்பதை நாம் பார்க்கிறோம். ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ತನ್ನ ಸುವಾರ್ಥ ಸೇವೆಯಲ್ಲಿ இயேசு கிறிஸ்து தன்னுடைய சுவிசேஷ ஊழியத்திலே ಬಹಳ ಸಾರಿ ಒಂದು ಬೆತಾನ್ಯಕ್ಕೆ ಬಂದು ಮಾರ್ತಾ ಮರಿಯ ಮತ್ತು ಲಾಜರನ ಮನೆಗೆ ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಬಂದದ್ದನ್ನು ನಾವು ನೋಡ್ತೇವೆ. அநேக தரம் பெத்தானியா கிராமத்துக்கு அவர் வந்து லாசரு மற்றும் அவருடைய சகோதரிகளிடத்திலே அவர் வருவதை நாம் பார்க்கிறோம். ವಚನ 3ರಲ್ಲಿ வசனம் 3லே ಸ್ವಾಮಿ ನಿನ್ನ ಪ್ರಿಯ ಮಿತ್ರನು ಅಸ್ವಸ್ಥನಾಗಿದ್ದಾನೆ ಎಂಬ ಸಂದೇಶವನ್ನು ಮಾರ್ತಾ ಮರಿಯಳು ಹೇಳಿ ಕಳಿಸೋದನ್ನು ನಾವು ನೋಡ್ತೇವೆ. ಮೂರನೇ ವಚನ. அப்பொழுது அவருடைய சகோதரிகள் ஆண்டவரே நீர் சிநேகிக்கிறவன் வியாதியா இருக்கிறான் என்று சொல்ல அவரிடத்திற்கு ஆள் அனுப்பினார்கள். ಈಗ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಯೆರೂಸಲೇಮಿನಲ್ಲಿದ್ದಾನೆ. ಯೇಸು ಕ್ರಿಸ್ತ ಯೆರೂಸಲೇಮಿல் இருக்கிறார். ಬೆತಾನ್ಯ ಅನ್ನುವಂತ ಒಂದು ಗ್ರಾಮದಲ್ಲಿ ಇವಾಗ ಲಾಜರನು ಅಸ್ವಸ್ಥನಾಗಿದ್ದಾನೆ. பெத்தானியா என்கிற கிராமத்திலே லாசரு வியாதிப்பட்டிருக்கிறார். ಈಗಾಗಲೇ ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಅನೇಕ ರೋಗಿಗಳನ್ನು ವ್ಯಾಧಿಗಳನ್ನು ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಗುಣಪಡಿಸಿದ್ದಾನೆ. அந்த நாட்களிலே இயேசு கிறிஸ்து அநேக வியாதியஸ்தர்களை குணப்படுத்தி இருக்கிறார். ಮಾರ್ತಾ ಮರಿಯಳಿಗೆ ಗೊತ್ತು ಯೇಸು ಸ್ವಾಮಿಗೆ ಸ್ವಸ್ಥಪಡಿಸುವಂತ ಶಕ್ತಿ ಯೇಸು ಸ್ವಾಮಿಗೆ ಇದೆ ಎಂಬುದಾಗಿ. மார்த்தாளுக்கும் மரியாளுக்கும் தெரியும் இயேசு கிறிஸ்து அற்புதங்களை செய்கிறார் என்று. ಈಗ ಲಾಜರನು ಇಂಥ ಒಂದು ಅಸ್ವಸ್ಥನಾದಂತ ಒಂದು ಸ್ಥಿತಿಯಲ್ಲಿ லாசரு இப்படி வியாதிப்பட்டிருக்கிற நேரத்திலே ಯೇಸುವಿಗೆ ಈ ಒಂದು ವಿಷಯವನ್ನು ಮುಟ್ಟಿಸಿದಾಗ இயேசுவுக்கு இதை தெரியப்படுத்துகிறார்கள். ನೋಡ್ತೀವಿ ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಬಂದು ಲಾಜರನನ್ನು ಗುಣಪಡಿಸಲಿಲ್ಲ. இயேசு கிறிஸ்து அந்த சமயத்திலே வந்து அவரை குணப்படுத்தவில்லை. ಕೆಲವೊಮ್ಮೆ ನಾವು ಅನ್ಕೊಂತೀವಿ ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಬಹಳ ತಡವಾಗಿ ಬಂದ್ರು, ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಲೇಟ್ ಆಗಿ ಬಂದ್ರು ಅಂತ ಹೇಳಿ ನಾವು ಅನೇಕ ಸಲ ನಾವು ಅಂದ್ಕೊಳ್ತೇವೆ. நாம் ஒருவேளை இப்படி நினைக்கலாம் இயேசு கிறிஸ்து அந்த இடத்திற்கு தாமதமாக வந்தார் என்று. ನಾವು ಮಾಡುವಂತ ಒಂದು ಪ್ರಾರ್ಥನೆಗೆ ಸರಿ ತಕ್ಷಣವೇ ದೇವರಿಂದ ನಮ್ಗೆ ಉತ್ತರ ಸಿಗೋದಿಲ್ಲ. நாம் ஜெபிக்கும் பொழுது உடனடியாக தேவனிடத்தில் இருந்து பதில் கிடைப்பதில்லை. ಕೆಲವೊಮ್ಮೆ ದೇವರು ನಮ್ಮ ಒಂದು ತಾಳ್ಮೆಯನ್ನ ಪರೀಕ್ಷೆ ಮಾಡ್ತಾನೆ. சில சமயம் நம்முடைய தாழ்மையை தேவன் பார்க்கிறார். ನಾವು ದೇವರಲ್ಲಿಯೇ ನಾವು ನಿರೀಕ್ಷೆ ಇಟ್ಟು ನಾವು ಕಾಯ್ತೇವಾ ಅಥವಾ ನಾವು ನಿರೀಕ್ಷೆ ಕಳ್ಕೊಳ್ತೇವಾ? தேவன் மேல் நம்பிக்கை வைத்து நாம் செல்லுகிறோமா அல்லது நாம் இடறி விழுகிறோமா? 5ನೇ ವಚನ ಹೇಳ್ತದೆ, 5ாம் ವಚನದಲ್ಲಿ சொல்லும்போது ಕ್ರಿಸ್ತನಿಗೆ ಈ ಒಂದು ಕುಟುಂಬದ ಮೇಲೆ ಒಂದು ಅಪಾರವಾದ ಒಂದು ಪ್ರೀತಿ ಇತ್ತು. இயேசு கிறிஸ்துவுக்கு இந்த குடும்பத்தின் மீது மிகுந்த ஒரு அன்பு இருந்தது. ಪ್ರೀತಿ ಇದ್ಮೇಲೆ ಏನ್ ಮಾಡ್ಬೇಕು? அன்பு இருந்த பிறகு என்ன செய்ய வேண்டும்? ಒಂದು ಆಕ್ಷನ್, ಒಂದು ಪ್ರತಿಕ್ರಿಯೆ ನಾವು ನೋಡ್ಬೇಕು. உடனடியாக அதற்கு பதில் கொடுக்க வேண்டும் அல்லவா? ಈಗ ಯೇಸು ಸ್ವಾಮಿ ತಕ್ಷಣ ಬಂದು ಲಾಜರನ್ನು ಗುಣಪಡಿಸಬೇಕಾಗಿತ್ತು. இயேசு கிறிஸ்து உடனடியாக வந்து லாசருவை குணப்படுத்த வேண்டியதா இருந்தது. ಆಗ ಒಂದು ಕುಟುಂಬಕ್ಕೆ ಒಂದು ಸಮಾಧಾನ, ಬಂದಂತವರಿಗೆಲ್ಲ ಒಂದು ಸಮಾಧಾನ. அப்பொழுது அந்த குடும்பத்திற்கு ஒரு சமாதானம் உண்டாயிருக்கும், அங்கு வந்தவர்களுக்கு கூட அது சமாதானமா இருந்திருக்கும். ಆದರೆ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಬೆತಾನ್ಯಕ್ಕೆ ಹೋಗದೆ ಇರುವಂತ ಒಂದು ಸಂಗತಿ ನಾವಿಲ್ಲಿ ನಾವು ನೋಡ್ತೇವೆ. ஆனால் பத்தானியாவுக்கு உடனடியாக இயேசு கிறிஸ்து அங்க போகாததை பற்றி நாம் பார்க்கிறோம். ಅದರ 11ನೇ ವಚನದಲ್ಲಿ 11வது வசனத்திலே பார்க்கும்போது ಯೇಸು ಸ್ವಾಮಿ ನನ್ನ ಮಿತ್ರನಾದ ಲಾಜರನು ನಿದ್ರೆ ಮಾಡುತ್ತಾನೆ, ನಾನು ಅವನನ್ನು ಎಬ್ಬಿಸುವುದಕ್ಕಾಗಿ ಹೋಗ್ತೇನೆ ಅಂತ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. அங்கே தன்னோடு இருந்த சீடர்களிடத்திலே லாசரு நித்திரையாக இருக்கிறான், அவரை எழுப்ப போகலாம் என்று சொல்லுகிறார். ಈಗಾಗಲೇ ಅವನು ಅಸ್ವಸ್ಥನಾಗಿ ಲಾಜರನು ಸತ್ತೋಗಿದ್ದಾನೆ.
அங்கே வியாதிப்பட்டு லாசர் மரித்து போயிருக்கிறார். ಅವರನ್ನು ಸಮಾಧಿಯಲ್ಲಿ ಇಟ್ಟಿದ್ದಾರೆ. அவரை கல்லறையில் வைத்திருக்கிறார்கள். ಈಗ ಮಾರ್ತ ಮತ್ತು ಮರಿಯಳಿಗೆ ಒಂದು ರೀತಿ ಯೇಸುವಿನ ವಿಷಯದಲ್ಲಿ ಬಹಳ ಒಂದು ಬೇಸರ ಆಗ್ಬಿಟ್ಟಿದೆ. ஒருவேளை இயேசுவை குறித்து மார்த்தாளுக்கும் மரியாளுக்கும் ஒரு வேதனை உண்டாயிருக்கும். ಈಗ ಆತನ ಸಮಾಧಿ ಇಟ್ಟ ಮೇಲೆ ಯೇಸು ಸ್ವಾಮಿ 4 ದಿನಗಳ ನಂತರ ಬೆಥಾನಿಗೆ ಬರುವುದನ್ನು ನಾವು ನೋಡ್ತೇವೆ. லாசருவை அடக்கம் பண்ணி 4 நாட்கள் கடந்த பிற்பாடு இயேசு அங்கு வருகிறார். ಇಲ್ಲಿ ನಾವು ನೋಡ್ಬೇಕಾದ್ರೆ ಮಾರ್ತಳು ಹೇಳ್ತಾಳೆ, ಯೇಸು ಸ್ವಾಮಿ ನೀನು ಇಲ್ಲಿ ಇದ್ದರೆ ನನ್ನ ತಮ್ಮನು ಸಾಯುತ್ತಿರಲಿಲ್ಲ. இயேசு கிறிஸ்து வந்த பொழுது மார்த்தாள் அவரிடத்தை சொல்லுகிறார், நீங்கள் இங்க இருந்திருந்தால் என் சகோதரன் மரித்திருக்க மாட்டான். ನೋಡ್ರಿ, ಇವಾಗ ಒಂದು ಬೆಥಾನ್ಯದಲ್ಲಿ ಅವರನ್ನು ಸಂತೈಸುವುದಕ್ಕಾಗಿ ಸಮಾಧಾನ ಮಾಡುವುದಕ್ಕಾಗಿ ಅನೇಕ ಯಹೂದ್ಯರು ಸೇರಿ ಬಂದಿದ್ದಾರೆ. ಅಲ್ಲಿ அங்கு இந்த குடும்பத்தை ஆறுதல் படுத்துவதற்கு அநேக யூதர்கள் அங்கு வந்திருக்கிறார்கள். ಈಗ ಯಾರ ಮನೆಯಲ್ಲಾದ್ರೂ ಒಂದು ಸಾವಾದ್ರೆ ನಾವೇನ್ ಮಾಡ್ತೀವಿ, ಅಕ್ಕಪಕ್ಕದವರೆಲ್ಲ ಅವ್ರ ಜೊತೆ ನಾವು ಹೋಗಿ ಕುತ್ಕೊಳ್ತೀವಿ. ನಾವು அநேக இடங்களிலே ஏதாவது மரணம் ஏற்பட்டால் நம்ம அந்த வீட்டுக்கு சென்று சமாதானம் சொல்லுகிறோம். ದುಃಖದ ಮನೆಯಲ್ಲಿ ಹೆಚ್ಚು ಮಾತಾಡ್ಲಿಕ್ಕೆ ಆಗಲ್ಲ. துக்க வீட்டிலே நாம் அதிகமாக பேச முடியாது. ಒಳ್ಳೆ ಅಡಿಗೆ ಕೂಡ ನಾವು ಮಾಡಕ್ಕಾಗಲ್ಲ. அங்கு நல்ல உணவு கூட ಉಂಟಾಕ முடியாது. ಯಾರಾದ್ರೂ ಹೊರಗಡೆಯಿಂದ ಯಾರಾದ್ರೂ ತಂದು ಏನಾದ್ರೂ ಕೊಡ್ಬೋದು, ನಾಷ್ಟ ಕೊಡ್ಬೋದು, ಟೀ ಕೊಡ್ಬೋದು. ஒருவேளை அக்கம் பக்கத்தில் இருந்து அந்த வீட்டுக்கு உணவு ஏதாவது கொடுப்பார்கள். ಜಸ್ಟ್ ಯೋಚನೆ ಮಾಡೋಣ, ಒಂದು 4 ದಿನಗಳಿಂದ ಮಾರ್ತ ಮರಿಯಳ ಮನೆಯಲ್ಲಿ ಒಂದು ದುಃಖದ ಒಂದು ವಾತಾವರಣ ನಾವು ನೋಡ್ತೀವಿ. 4 ದಿನಗಳಾக அந்த மார்த்தாள் வீட்டிலே துக்கத்தை நாம் பார்க்கிறோம். ಈ 4ನೇ ದಿನದಲ್ಲಿ ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಅವರ ಮನೆಗೆ ಪ್ರವೇಶ ಮಾಡುವಂತ ಸಮಯದಲ್ಲಿ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತ 4வது நாள் அந்த வீட்டுக்கு பிரவேசிக்கும் பொழுது ಮಾರ್ತಳು ಹೇಳಿದಂತ ಒಂದು ಮಾತು, மார்த்தாள் சொன்ன அந்த வார்த்தை, ನೀನು ಇಲ್ಲಿದ್ದರೆ ನನ್ನ ಸಹೋದರನು ಸಾಯುತ್ತಿರಲಿಲ್ಲ. நீங்கள் இங்கு இருந்திருந்தால் என்னுடைய சகோதரன் மரித்திருக்க மாட்டான். ಒಂದು ರೀತಿ ಮಾರ್ತಳಿಗೆ ಒಂದು ರೀತಿ ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಮೇಲೆ ಒಂದು ರೀತಿ ಕೋಪ, ஒரு மாதிரியான துக்கம் இயேசு கிறிஸ்துவின் மீது மார்த்தாளுக்கு. ದುಃಖ, ಕಳವಳ, ಕೋಪ, ದುಃಖம், கோபம். ಆದ್ರೆ ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಹೇಳಿದ ಮಾತೇನೆಂದ್ರೆ ನಿನ್ನ ಸಹೋದರನು ಎದ್ದು ಬರುವನು ಅಂತ. ஆனால் இயேசு கிறிஸ்து அங்கு பதிலாக சொல்லுகிறார், உன்னுடைய சகோதரன் எழுந்து வருவார் என்று. ಸೊ ಎದ್ದು ಬರುವನೆಂಬುದಾಗಿ ಹೇಳಿದ ತಕ್ಷಣ ಮಾರ್ತಳು ಹೇಳ್ತಾಳೆ, ಹೌದು ಆತನು ಕಡೇ ದಿನದಲ್ಲಿ ಎದ್ದು ಬರ್ತಾನೆ, ಬಟ್ ಈಗಂತೂ ಯಾವ ನಿರೀಕ್ಷೆ ಇಲ್ಲ ಅಂತ ಹೇಳಿ ಮಾರ್ತಳು ಹೇಳೋದನ್ನ ನಾವು ನೋಡ್ತೀವಿ. அப்பொழுது மார்த்தாள் சொல்லுகிறார், ஆம், கடைசி நாளிலே அவன் எழுந்திருப்பார், ஆனால் இப்பொழுது அவர் எழுந்திருக்க முடியாது. ಈ ಎದ್ದು ಬರುವಂತ ಅದ್ಭುತ ಅದು ಇವತ್ತಾಗೋದಿಲ್ಲ, ಅದು ಮುಂದೆ ಆಗುವಂತ ಒಂದು ಸಂಗತಿ. எழுந்திருக்கிற நாள் அது இப்பொழுது அல்ல, அது கடைசி நாட்களிலே உண்டாகும். ಆದ್ರೆ ಕರ್ತನಾದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾನೆ, ನಾನೇ ಪುನರುತ್ಥಾನವೂ ಜೀವವೂ ಆಗಿದ್ದೇನೆ. ஆனால் இயேசு கிறிஸ்து அங்கே சொல்லுகிறார், நானே உயிர்த்தெழுதலும் ಜೀವನಮಾಗಿ இருக்கிறேன் என்று. ಸೊ ಈಗ ಮಾರ್ತಳು ಫಸ್ಟ್ ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಹತ್ರ ಮಾತಾಡ್ತಾ ಇರ್ಬೇಕಾದ್ರೆ ಮಾರ್ತಾಳಿಡத்திலே இயேசு பேசிಕೊಂಡಿருக்கும் பொழுது ಅನೇಕರು ಗೊತ್ತಾಯ್ತು ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಬಂದು ಈ ಬೆಥಾನ್ಯಕ್ಕೆ ಬಂದಿದ್ದಾರೆ, ಮರಿಯಳ ಮನೆಗೆ ಬಂದಿದ್ದಾರೆ ಅಂತ ಹೇಳಿ. அநேகருக்கு அங்கு தெரியும் இயேசு கிறிஸ்து எப்பொழுதும் இங்கு வந்து போகிறார் என்று. ಅಲ್ಲಿದ್ದಂತ ಅನೇಕರು ಆ ಮಾರ್ತಳ ಜೊತೆಯಲ್ಲಿ ಬರ್ತಾರೆ. அங்க இருக்கிற அநேக ஜனங்கள் மார்த்தாளிடத்தில் வருவார்கள். ಇನ್ನೊಂದು ಕಡೆ ನಾವು ನೋಡ್ತೀವಿ, ಮರಿಯಳು ಕೂಡ ಬಹಳ ಅಳುತ್ತಾ ಬಂದು ಯೇಸುವಿನ ಪಾದಗಳಿಗೆ ಆಕೆ ಬೀಳೋದನ್ನ ನಾವು ನೋಡ್ತೀವಿ. அங்கு மரியாளும் கூட இயேசு கிறிஸ்துவின் பாதத்திலே விழுகிறது நாம் பார்க்கிறோம். ಆಕೆ ಕೂಡ ಹೇಳ್ತಾಳೆ, ಓಕೆ, ನೀನು ಇಲ್ಲಿದ್ದರೆ ನನ್ನ ತಮ್ಮನು ಸಾಯುತ್ತಿರಲಿಲ್ಲ. ஆனாலும் கூட அவரும் சொல்லுகிறார், நீங்கள் இங்க இருந்திருந்தால் என்னுடைய சகோதரன் மரித்திருக்க மாட்டான். ಈಗ ಮಾರ್ತ ಮರಿಯಳಿಗೆ ತನ್ನ ತಮ್ಮನನ್ನು ಕಳೆದುಕೊಂಡಂತ ಒಂದು ದುಃಖ. மார்த்தாள் மரியாளுக்கு தன்னுடைய சகோதரனை இழந்து போனது துக்கம். ಅವರೆಲ್ಲರೂ ಕಣ್ಣೀರಿಡ್ತಾ ಇದ್ದಾರೆ, ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಕೂಡ ಕಣ್ಣೀರಿಟ್ಟನೆಂಬುದಾಗಿ ಬೈಬಲ್ ಅಲ್ಲಿ ನಾವು ನೋಡ್ತೀವಿ. அவர்கள் இயேசுவுக்கு முன்னாக கண்ணீர் இடுகிறார்கள், அப்பொழுது இயேசுவும் கூட கண்ணீர் இடுகிறார். ಇಡೀ ಬೈಬಲ್ ಅಲ್ಲಿ ಬಹಳ ಒಂದು ಚಿಕ್ಕವಾದಂತ ಒಂದು ವಚನ ಎಲ್ಲಿದೆ ಗೊತ್ತಾ? முழு பைபிளிலே நாம் ஒரு சிறிய வசனத்தை எங்க இருக்கிறது என்று பார்த்தால், ಯೇಸು ಕಣ್ಣೀರಿಟ್ಟನು, ಯೋಹಾನ 11:35. இயேசு கண்ணீரிட்டார் என்று சொல்லுகிறது யோவான் 11:35. ಈ ವಚನ ನೋಡಿದಾಗ ನಮಗೆ ಬಹಳ ಒಂದು ಆಶ್ಚರ್ಯ ಆಗ್ತದೆ. இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது நமக்கு ஒரு பெரிய ஆச்சரியம் உண்டாகும். ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನಿಗೆ ದುಃಖ ಆಯ್ತಾ ಜೀವನದಲ್ಲಿ? இயேசு கிறிஸ்துவுக்கு துக்கம் இருந்ததா? ಆತನು ಸೃಷ್ಟಿಕರ್ತನಾಗಿದ್ದಾನೆ, அவர் சிருஷ்டிகர்த்தராக இருக்கிறார், ತಂದೆಯ ಏಕ ಕುಮಾರನಾಗಿದ್ದಾನೆ,
பிதாவின் ஏக சுதனாக இருக்கிறார். ಈ ಲೋಕದಲ್ಲಿ ಅನೇಕ ಅದ್ಭುತಗಳನ್ನು ಮಾಡಿದ್ದಾನೆ. இந்த பூமியிலே அநேக அற்புதங்களை நடத்துகிறார். ಯೇಸುವಿಗೆ ಅಸಾಧ್ಯವಾದದ್ದು ಯಾವುದು ಇಲ್ಲ. இயேசுவுக்கு முடியாதது ஒன்றும் இல்லை. ಆದ್ರೆ ಈ ಸನ್ನಿವೇಶ ನೋಡಿದಾಗ ಮಾರ್ತಾ ಮರಿಯಳು ಕೂಡ ಯೋಚನೆ ಮಾಡ್ತಾರೆ, ಯೇಸು ಸ್ವಾಮಿಗೆ ಇದು ಅಸಾಧ್ಯ ಆಗ್ಬಿಟ್ಟಿದೆ. மார்த்தாலும் மரியாலும் யோசிக்கிறாரு, இது இயேசு கிறிஸ்துனால் முடியாதது என்று. ತಮ್ಮನನ್ನ ಯಾಕೆ ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಗುಣಪಡಿಸಲಿಲ್ಲ? சகோதரனை ஏன் இயேசு கிறிஸ்து குணப்படுத்தவில்லை? ಗುಣಪಡಿಸುವಂತ ಶಕ್ತಿ ಯೇಸು ಸ್ವಾಮಿಗೆ ಏನಾದ್ರೂ ಇಲ್ವೇನೋ ಅನ್ನುವಂತ ಒಂದು ಯೋಚನೆ ಬಂದ್ಬಿಟ್ಟಿದೆ. ஒருவேளை குணப்படுத்துகிற வல்லமை அவருக்கு இல்லையோ என்று அவர்கள் ಯಾಕಂದ್ರೆ ಅಲ್ಲಿದ್ದಂತ ಅನೇಕ ಯಹೂದ್ಯರ ಒಂದು ಅದ್ಭುತ ನೋಡಿದ್ರೆ ಅನೇಕರು ಯೇಸುವಲ್ಲಿ ನಂಬಿಕೆ ಇಡ್ತಾ ಇದ್ರು. அநேகர் யூதர்கள் இயேசு கிறிஸ்துவுடைய அற்புதங்களை பார்த்து அவர் மேல் ನಂಬಿಕೆ வைத்தார்கள். ಆದ್ರೆ ಇವಾಗ ಲಾಜರನ್ ಸತ್ತು ಸಮಾಧಿಯಲ್ಲಿದ್ದು, ಇವಾಗ ಆತನು ಸಮಾಧಿಯಲ್ಲಿದ್ದಾನೆ, ಎಲ್ಲ ಗೋಳಿ ಒಂದು ಕಲ್ಲನ್ನು ಮುಚ್ಚಿಬಿಟ್ಟಿದ್ದಾರೆ. லாசரு அடக்கம் பண்ணப்பட்டு இருக்குது, கல்லறையிலே கல் வைத்து மூடப்பட்டு இருக்கிறது. ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಹೇಳ್ತಾರೆ, ಹೋಗಿ ನಾವು ಏನ್ ಮಾಡೋಣ, ಈ ಒಂದು ಕಲ್ಲನ್ನು ನಾವು ತೆಗೆಯೋಣ ಎಂಬುದಾಗಿ ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಹೇಳೋದು. அப்பொழுது இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நாம் கல்லறையின் இடத்துக்கு போவோம் வாருங்கள் என்று. ಆದ್ರೆ ಮಾರ್ತಾ ಹೇಳ್ತಾಳೆ, ಇವಾಗಲೇ 4 ದಿನಗಳಾಗಿದೆ, ಅದೆಲ್ಲ ಒಂದು ದುರ್ವಾಸನೆ ಬರ್ತದೆ, ನೀವು ದಯವಿಟ್ಟು ತೆಗಿಬೇಡಿ. ஆனால் மார்த்தா சொல்லுகிறார், நாம் அங்கு சென்று அந்த கல்லை புரட்ட முடியாது, 4 நாள் ஆயிற்று, நாற்றம் எடுக்கும் என்று. ಈಗ ಈ ಸನ್ನಿವೇಶವನ್ನು ಯಾರು ಬದಲಾವಣೆ ಮಾಡ್ಲಿಕ್ಕೆ ಆಗೋದಿಲ್ಲ. இந்த ஒரு சூழ்நிலை யாரும் மாற்ற முடியாது. ಸತ್ತಂತ ಲಾಜರನ್ನು ಈ ಕ್ಷಣದಲ್ಲಿ ಎದ್ದು ಬರಲಿಕ್ಕೆ ಸಾಧ್ಯ ಇಲ್ಲ. மரித்து போன லாசரு இந்த நேரத்தில் உயிர் எழுந்து வர முடியாது. ಇದು ವೈಜ್ಞಾನಿಕವಾಗಿ ಸೈಂಟಿಫಿಕ್ ಆಗಿ ಕೂಡ ಇದು ಅಸಾಧ್ಯ. ಇದು ವಿಜ್ಞಾನ ಮೂಲமாக ಕೂಡ இருக்க முடியாது. ಸಾಧಾರಣವಾಗಿ ಯಾರಾದ್ರೂ ಮನೆಯಲ್ಲಿ ಹಾರ್ಟ್ ಅಟ್ಯಾಕ್ ಆಗಿ ಏನಾದ್ರೂ ಸತ್ತೋದ್ರೆ, சாதாரணமாக வீடுகளில் ஹார்ட் ಅಟ್ಯಾಕ್ வந்து ಮರಿತು போனால், ಈಗ ನಾವೇನ್ ಮಾಡ್ತೀವಿ, ಒಂದು ಡಾಕ್ಟರ್ ಅನ್ನು ಕರ್ಕೊಂಡ್ ಬಂದು ಒಂದು ಕನ್ಫರ್ಮ್ ಮಾಡ್ತೀವಿ, ಓಕೆ ಇವರು ಸತ್ತೋಗಿದಾರ ಇಲ್ವಾ, ಏನಾದ್ರೂ ಆಗಿದೆಯಾ ನೋಡಿ, ಅನ್ಕಾನ್ಶಿಯಸ್ ಆಗಿದೆಯಾ ಅಂತ மருத்துவரை அந்த நேரத்திலே வீட்டுக்கு அழைத்து வந்து அவர் மரித்து போனாரு, அவருடைய நிலைமை எப்படி இருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். ಸೊ ಡಾಕ್ಟರ್ ಬಂದು ಚೆಕ್ ಮಾಡಿ ಹೇಳ್ತಾರೆ, ಹೌದು ಇವರು ಸತ್ತೋಗಿದ್ದಾರೆ. அப்பொழுது மருத்துவர் வந்து பார்த்து, இல்லை அவர் இறந்து விட்டார் என்று சொல்லுவார். ಆಗ ನಮ್ಗೆಲ್ಲ ಕನ್ಫರ್ಮ್ ಆಗಿ ನಾವೇನ್ ಮಾಡ್ತೀವಿ, SMS ಮಾಡೋದು, ಫೋನ್ ಮಾಡ್ತೀವಿ. அப்பொழுது நமக்கு அவர் மரித்து போனார் என்று நாம் அறிந்தபடினாலே மற்ற யாருக்கு தெரியப்படுத்துமோ அவர்களை தெரியப்படுத்துவோம். ಅವಾಗಲೇ ನಮ್ಗೆ ಡೆತ್ ಸರ್ಟಿಫಿಕೇಟ್ ಕೂಡ ಬಹಳ ಈಸಿಯಾಗಿ ನಮ್ಗೆ ಸಿಗ್ತದೆ. அப்பொழுது தான் நமக்கு டெத் சர்டிபிகேட் கூட கிடைக்கிறது. ಸೊ ಈಗಾಗಲೇ ಆತನು ಸತ್ತೋಗಿರೋದು ಊರಿಗೆಲ್ಲ ಗೊತ್ತು. லாசரு மரித்து போனது அந்த ஊருக்கெல்லாம் தெரிந்தது. ಇದು ಕನ್ಫರ್ಮ್ಡ್, ಮತ್ತೆ ಅದು ಸಮಾಧಿಯಲ್ಲಿ ಇಟ್ಬಿಟ್ಟಿದ್ದಾರೆ, ಇನ್ನು ಯಾವ ನಿರೀಕ್ಷೆ ಇಲ್ಲ, ಇನ್ನು ಮುಗೀತು. லாசரு மரித்து அவரை அடக்கம் பண்ணி இருக்கிறார்கள் என்று உறுதிಪಡಪಟ್ಟಿರುತ್ತದೆ. ಆದ್ರೆ ಆ ಒಂದು ದುಃಖದ ಒಂದು ಸನ್ನಿವೇಶವನ್ನ ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಯಾವ ರೀತಿಯಾಗಿ ಒಂದು ಸಂತೋಷದ ಒಂದು ಸನ್ನಿವೇಶವಾಗಿ ಮಾರ್ಪಡಿಸುವುದನ್ನು ನಾವು ಇಲ್ಲಿ ವೇದ ಭಾಗದಲ್ಲಿ ನಾವು ನೋಡ್ತೀವಿ. ஆனால் அங்கு இயேசு கிறிஸ்து அந்த துக்கத்தை சந்தோஷமாக மாற்றுகிறது எப்படி என்று நாம் பார்ப்போம். ಸೊ ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಬಂದು ಆ ಒಂದು ಕಲ್ಲನ್ನು ತೆಗೆದು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವಾಗ ಅಲ್ಲಿ ಕೂಡ ಒಂದು ತಡೆ, ಒಂದು ವಿರೋಧವನ್ನು ನಾವು ಇಲ್ಲಿ ನೋಡ್ತಾ ಇದ್ದೀವಿ. அங்கு கல்லறையிலே வந்து இயேசு கிறிஸ்து அந்த கல்லை புரட்டுங்கள் என்று சொல்லும் பொழுது அவருக்கு எதிராக பேசக்கூடியவர்கள் ಅನೇಕರಾಗಿ ಬಂದಾರೆ. ಸೊ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ನಮ್ಮ ಒಂದು ಜೀವನದ ಒಂದು ದುಃಖದ ಒಂದು ಸನ್ನಿವೇಶವನ್ನ ಬದಲಾವಣೆ ಮಾಡುವುದಕ್ಕಾಗಿ நம்ம வாழ்க்கையிலும் கூட சில துக்கங்களிலிருந்து நமக்கு சமாதானத்தை கொடுக்கக்கூடிய ಯೇಸು ನಮ್ಮಲ್ಲಿ ಪ್ರವೇಶ ಮಾಡುವಾಗ, இயேசு கிறிஸ்து நம்மிடத்திலே வரும் பொழுது ನಾವು ಹೇಳ್ತೇವೆ ಸ್ಟಾಪ್, நாம் சொல்லுகிறோம் நில்லுங்கள். ನೀವು ಅವತ್ತೇ ನಮ್ಮ ಜೀವನದಲ್ಲಿ ಅದ್ಭುತ ಮಾಡಬೇಕಾಗಿತ್ತು. நீங்கள் ಅன்றೇ எங்களுடைய வாழ்க்கையிலே நன்மை செய்ய வேண்டியதாக. ಇವಾಗ ಬಂದ್ರೆ ಯಾವ ಪ್ರಯೋಜನ ಇಲ್ಲ. ஆனால் இப்பொழுது நீங்கள் வந்தது ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. ಕೆಲವೊಮ್ಮೆ ನಾವು ಅನ್ಕೊಳ್ತೀವಿ, ದೇವರು ನಮ್ಮ ಜೀವನದಲ್ಲಿ ಬಹಳ ಲೇಟ್ ಆಗಿ ಒಂದು ಅದ್ಭುತ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. சில சமயங்களில் நாம் நினைக்கிறோம், தேவன் நமக்கு மிகவும் நிதானத்தோடு நமக்கு செயல்படுகிறார். ಮಾರ್ತಾ ಮರಿಯಳು ಬಂದು ಈ ಒಂದು ಅದ್ಭುತನ ಬಂದು 4 ದಿನಗಳ ಹಿಂದೆ ಅವರು ನಿರೀಕ್ಷೆ ಮಾಡಿದ್ರು. இந்த அற்புத காரியம் 4 நாளுக்கு முன்பாக நடக்கும் என்று எதிர்பார்த்தார்கள். ಈಗ ನೀವು ಹೇಳಿ, ರೋಗಿನ ವಾಸಿ ಮಾಡೋದು ಈಜಿನ, ಸತ್ತವ್ರನ್ನ ಎಬ್ಸೋದು ಈಜಿನ? வியாதிப்பட்டவர்களை குணப்படுத்துவது லேசா அல்லது மரித்தவரை உயிர்த்தெழ வைக்கிறது லேசா? ಈಗ ನಿಮ್ಮಲ್ಲಿ ಯಾರಾದ್ರೂ ಅನಾರೋಗ್ಯ ಇದ್ರೆ ಪಾಸ್ಟರ್ಗೆ ಫೋನ್ ಮಾಡ್ತೀರಾ? நமக்குள்ள யாராவது உடல் நலம் இல்லை என்றால் பாஸ்டர் இடத்திலே நாம் போன் ಸೊ ನಾವು ಬಂದು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಬಹುದು.
சில நேரம் அவர் வந்து ஜெபிக்க முடியும். ಸತ್ತ ಮೇಲೆ ಪಾಸ್ಟರ್ ಬಂದು ಸತ್ತೋಗಿದ್ದಾರೆ, ಸ್ವಲ್ಪ ಬಂದು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ನಾವ್ ಅನ್ಕೊಂತೀವಿ, ಓ ಮಣ್ ಮಾಡ್ಲಿಕ್ಕೆ ಪ್ರೇಯರ್ ಮಾಡ್ಬೇಕೇನೋ ಅಂತ ನಾವ್ ಅನ್ಕೊಂತೀವಿ. மரித்தவர்களுக்காக ஜெபிக்க கூப்பிடும் பொழுது அவர் நினைப்பார், ஓ சரி, அவர் அடக்கம் பண்ணுவதற்காக நம்மை அழைக்கிறார். ಸೊ ಈಗಾಗಲೇ ನೀವು ಹೇಳಿದಾಗೆ ಅನಾರೋಗ್ಯದಲ್ಲಿರುವಾಗ ಗುಣಪಡಿಸೋದು ಈಸಿ. வியாதிப்பட்டவர்களை சுகப்படுத்துவது மிகவும் எளிது. ಸತ್ತ ಮೇಲೆ ಡಾಕ್ಟರ್ ಕೂಡ ಏನ್ ಮಾಡಕ್ ಆಗಲ್ಲ. மரித்த பிறகு மருத்துவர்களும் கூட ஒன்றும் செய்ய முடியாது. ಆಸ್ಪತ್ರೆயிலிருந்து ಎಲ್ಲ ಡಾಕ್ಟರ್ಸ್ ಸೇರಿ ಬಂದ್ರೂ ಸತ್ತವರನ್ನ ಎಬ್ಸಕ್ ಆಗಲ್ಲ. ஆஸ்பத்திரிகளில் இருக்கிற எல்லா மருத்துவர்களும் வந்தாலும் கூட அங்கு அவரை எழுப்ப முடியாது. ಆದ್ರೆ ಇಲ್ಲಿ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಈ ಒಂದು ಸಮಾಧಿಯ ಒಂದು ಬಾಗಿಲನ್ನು ತೆರೆಯುವುದಕ್ಕಾಗಿ ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. ஆனால் இங்கு கல்லறையில் இருக்கிற அந்த கல்லை புரட்டி போடும்படியாக இயேசு சொல்லுகிறார். ಸೊ ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಹೇಳೋದನ್ನು ನಾವು ಮಾಡುವುದಕ್ಕಾಗಿ ನಾವು ವಿಧೇಯರಾಗಬೇಕು. இயேசு சொல்லுகிறதை கேட்பதற்கு கீழ்ப்படிவதற்கு நாம் தொடங்க வேண்டும். ಆಗ ನಾವು ನಮ್ಮ ಒಂದು ಸನ್ನಿವೇಶದಲ್ಲಿ ಒಂದು ಬದಲಾವಣೆ ನಾವು ಕಾಣಲಿಕ್ಕಿದ್ದೇವೆ. அப்பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு மாற்றத்தை காண்போம். ನಮ್ಮ ದುಃಖವು ಸಂತೋಷವಾಗಿ ಯಾವಾಗ ಮಾರ್ಪಡುತ್ತೆ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ, நம்முடைய துக்கம் எப்பொழுது சந்தோஷமாக மாறும் என்று பார்த்தால், ಯೇಸುವಿನ ಒಂದು ಮಾತಿಗೆ ನಾವು ವಿಧೇಯರಾಗುವುದರಲ್ಲಿ ನಾವು ನೋಡ್ತೇವೆ. இயேசுவினுடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படியும் பொழுது மாத்திரமே. ಆ ಮಾರ್ತಾಳೆ ವಿರೋಧ ಮಾಡ್ತಾಳೆ ಕಲ್ ತೆಗಿಲಿಕ್ಕೆ, மாற்றால் விரோதமாக பேசுகிறார், கல் எடுக்க வேண்டாம் ಆದ್ರೆ என்று. ಕೊನೆಯದಾಗಿ ಅಲ್ಲಿ ಕಲ್ಲು ತೆಗೆದ ಮೇಲೆ ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಲಾಜರನ್ನು ಎಬ್ಬಿಸುವುದನ್ನು ನಾವು ನೋಡ್ತೇವೆ. ஆனால் அந்த இடத்திலே அந்த கல்லை புரட்டின பிறகு இயேசு கிறிஸ்து லாசருவை எழுப்புவதை நாம் பார்க்கிறோம். ನೀವೆಲ್ಲ ಯೋಚನೆ ಮಾಡಬಹುದು, ಯಾಕೆ ಯೇಸು ಸ್ವಾಮಿ 4 ದಿನಗಳಾದ್ಮೇಲೆ ಬಂದು ಸತ್ತಂತ ಲಾಜರನ್ನು ಎಬ್ಬಿಸಿದ್ರು ಅಂತ ಹೇಳಿ. ஏன் இயேசு கிறிஸ்து 4 நாட்கள் ஆன பிறகு வந்து அவரை எழுப்பினார் என்று. ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನಿಗೆ ರೋಗದ ಮೇಲೆ ಅಧಿಕಾರ ಉಂಟು, ಮರಣದ ಮೇಲೆ ಅಧಿಕಾರ ಉಂಟು. இயேசு கிறிஸ்துவுக்கு வியாதியின் மேலும் அதிகாரம் உண்டு, மரணத்தின் மேலும் அதிகாரம் ಉಂಟು. ನೋಡ್ರಿ, ಒಬ್ಬ ರೋಗ ವಾಸಿ ಆದ್ರೆ ಅದು ಜಸ್ಟ್ ಮಾಮೂಲಿ, ಅದೇನ್ ಅಂತ ಒಂದು ವಿಶೇಷತೆ ಇಲ್ಲ. ಅದು ஒரு வியாதியஸ்தன் குணப்பட்டால் அது ஒரு பெரிய விஷயம் அல்ல. ಸೊ ಯಹೂದ್ಯರು ಏನಂತ ಅನ್ಕೊಂಡ್ರಂದ್ರೆ, ಒಬ್ಬ ವ್ಯಕ್ತಿ ಸತ್ತ ಮೇಲೆ ಅವರ ಆತ್ಮ ಬಂದ್ಬಿಟ್ಟು ಸಮಾಧಿ ಹತ್ರನೇ ಒಂದು 3 days ಇರ್ತದೆ ಅಂತ ಅವರಲ್ಲಿ ಒಂದು ನಂಬಿಕೆ ಇತ್ತು ಯಹೂದ್ಯರಲ್ಲಿ. யூதர்களுடைய ஒரு நம்பிக்கை என்னவென்றால், மரித்தவர்கள் அந்த 3 நாளையிலே அந்த கல்லறையை சுற்றியே இருப்பார்கள் என்று. ಯೇಸು ಸ್ವಾಮಿ 1ನೇ ದಿನ 2ನೇ ದಿನ 3ನೇ ದಿನ ಬಂದಿಲ್ಲ. இயேசு கிறிஸ்து முதலாவது நாள், 2வது நாள், 3வது நாள் வரவில்லை. 4ನೇ ದಿನ ಬಂದ್ರು, 4வது ನಾள் வந்தார். ರೆಸರೆಕ್ಷನ್ ಅಂದ್ರೆ 3rd ಡೇ ಆಗ್ಬಿಡ್ಬೇಕು, ಮೂರನೇ ದಿನದ ಒಳಗಡೆ ಆಗ್ಬಿಡ್ಬೇಕು. உயிர்த்தெழுது என்று சொன்னால் 3வது நாளுக்குள்ள ಆಗ வேண்டும். ಈ 4ನೇ ದಿನದಲ್ಲಿ ಯಾವ ನಿರೀಕ್ಷೆ ಇಲ್ಲ. 4ஆம் நாளிலே எந்த நம்பிக்கையும் இல்லை. ಈಗ ಯಹೂದ್ಯರಿಗೆ ಗೊತ್ತು, ಈಗಾಗಲೇ ಸತ್ತಿದ್ದು 4ನೇ ದಿನ ಆಗಿದೆ ಅಂದ್ರೆ ಇನ್ನು ಯಾವ ನಿರೀಕ್ಷೆ ಲಾಜರನ್ನು ಬರೋದು ಇಲ್ಲ. இங்கு 4 நாட்கள் ஆன பிறகு இனி லாசரு மறுபடியும் எழுந்திருக்க முடியாது. ಅಲ್ಲಿ ಸೇರಿ ಬಂದಂತ ಒಂದು ಯಹೂದ್ಯರಿಗೆ, அங்கே கூடியிருந்த யகோதியர்கள், ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಏನನ್ನ ಇಲ್ಲಿ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾನಂದ್ರೆ, இயேசு கிறிஸ்து அங்கு என்ன சொல்லுகிறார் என்றால், ನನಗೆ ಮರಣದ ಮೇಲೆ ಅಧಿಕಾರ ಉಂಟು, எனக்கு மரணத்தின் மீது அதிகாரம் உண்டு என்று சொல்லுகிறார். ಎಂಬುದು ಸಾಬೀತು ಮಾಡುವುದಕ್ಕಾಗಿ, ಅದನ್ನ ಪ್ರೂವ್ ಮಾಡುವುದಕ್ಕಾಗಿ, அதை ப்ரூவ் பண்றதுக்கு நிச்சயப்படுத்துவதற்காக 4ನೇ ದಿನದಲ್ಲಿ ಬಂದು ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಅವನನ್ನು ಎಬ್ಬಿಸೋದು ನಾವು ನೋಡ್ತಾ ಇದ್ದೇವೆ. 4ஆம் தினத்திலே வந்து அவரை எழுப்புகிறதை நாம் பார்க்கிறோம். ಸೊ ನಮ್ಮ ಜೀವನದಲ್ಲಿ ಕೂಡ ಕೆಲವೊಮ್ಮೆ ನಾವು ದುಃಖದ ಒಂದು ಸನ್ನಿವೇಶವನ್ನು ನಾವು ಹಾದು ಹೋಗ್ತಾ ಇರಬಹುದು. நாமும் கூட சில நேரத்திலே துக்க நாட்களிலே அப்படி கடந்து போய் கொண்டிருப்போம். ದುಃಖ ಪಡೋದು ಒಳ್ಳೇದು, துக்கம் அடைவது நல்லது. ಯಾರಲ್ಲಿ ಹೇಳ್ತಾರೆ ದುಃಖ ಪಡೋದು ಒಳ್ಳೇದು ಅಂತ ಹೇಳಿ? ಯಾರು சொல்லுகிறீங்க துக்கப்படுவது நல்லது? ಯಾಕಂದ್ರೆ ದುಃಖ ಪಟ್ಟಿಲ್ಲ ಅಂದ್ರೆ ಸಮಾಧಾನ ಆಗೋದೇ ಇಲ್ಲ ನಮಗೆ. துக்கம் அடையாவிட்டால் நமக்கு சமாதானமே இல்லை. ನಮ್ಮೆಲ್ಲರಿಗೂ ಸಮಾಧಾನ ಇಷ್ಟ, நமக்கு சமாதானம் தேவை, ಆದ್ರೆ ದುಃಖ ಪಡೋದು ಇಷ್ಟ ಇಲ್ಲ. ஆனா துக்கப்படுவது நமக்கு இஷ்டம் அல்ல. ಆದ್ರೆ ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಹೇಳ್ತಾರೆ, ದುಃಖ ಪಡುವವರು ಧನ್ಯರು. ஆனால் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், துக்கம் அடைகிறவர்கள் ಭಾಗ್ಯವಾನ್ಗಳು. ಇವತ್ತೊಂದು ವೇಳೆ ಪಾಸ್ಟರ್ ನಾನು ಬಹಳ ದುಃಖವಾಗಿ ನಾನು ಬಂದಿದ್ದೀನಿ ಅಂದ್ರೆ, பாஸ்டர் இன்னைக்கு நான் மிகவும் துக்கத்தோடு வந்திருக்கிறேன் என்று சொன்னார், ವಾಕ್ಯ ಹೇಳ್ತದೆ ನೀವು ಧನ್ಯರು. வசனம் சொல்லுகிறது நீங்கள் தன்னியர்கள் என்று, ಭಾಗ್ಯವಾನ್கள் என்று. ದುಃಖ ಇದ್ರೂ ದುಃಖನೇ ಆಗಿಲ್ಲ ಅಂತೇಳಿ ನಟನೆ ಮಾಡೋದು, துக்கம் அடைந்தாலும் கூட துக்கமே இல்லை என்று ದೇವರು ಇಷ್ಟ நடிப்பது, ದೇವರು ಅದನ್ನು ಇಷ್ಟಪಡೋದಿಲ್ಲ. தேவன் அதை விரும்புவதில்லை. ನೋಡಿ, ದುಃಖ ಆದಾಗ ನಮಗೆ ಕಣ್ಣೀರು ಬರುತ್ತೆ. துக்கம் வந்தால் நமக்கு தானாகவே கண்ணீர் வரும். ಸಾಮಾನ್ಯವಾಗಿ ಪುರುಷರಿಗೆ ಕಣ್ಣೀರು ಬರಲ್ಲ.
ஆனால் ಜಾಸ್ತಿ. ಪುರುಷருக்கு ಸಾಧಾರಣವಾಗಿ ಕಣ್ಣೀರು ವರಾது. ಅವ್ರ ಮನಸ್ಸಿನಲ್ಲೇ ನೊಂದ್ಕೊಳ್ತಾರೆ. அவர்கள் மனதிலே அவர்கள் வேதனைப்பட்டு கொள்வார்கள். ಹೆಣ್ಮಕ್ಳಿಗೆ ಬೇಗ ಬಂದ್ಬಿಡುತ್ತೆ. பெண்களுக்கு சீக்கிரமாக கண்ணீர் வரும். ದುಃಖದಲ್ಲಿ ನೋಡ್ತಾ ಇದ್ರೆ ಅವ್ರು ಮಾತಾಡ್ತಾ ಇದ್ರೆ ಮಾತಾಡ್ಕೊಂಡೇ ಅವರು ಅದ್ಬಿಡ್ತಾರೆ. துக்கங்களை அவர்கள் பேசிக்கொண்டு இருக்கும் பொழுது அவர்கள் கண்ணுகளில் கண்ணீர் வடியும். ಸೊ ಪುರುಷರಾಗ್ಲಿ ಸ್ತ್ರೀಯರಾಗಲಿ, ஆனால் ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும் ನಾವು ದುಃಖವನ್ನು ಹಾದು ಹೋಗೋದು ಒಳ್ಳೇದು. நாம் துக்கத்தை கடந்து போவது நல்லது. ದುಃಖ ಪಡೋರ್ನ ನಾವೇನ್ ಮಾಡ್ತೀವಿ? துக்கப்படும் பொழுது நாம் என்ன செய்கிறோம்? ಏನ್ರಿ ಅಷ್ಟು ದುಃಖ ಪಡ್ತಾರೆ, ಎದ್ದೇಳ್ರಿ ನೀವು ಫಸ್ಟ್ ಅಲ್ಲಿಂದ. எதுக்காக இவ்வளவு துக்கப்படுகிறீங்க, அங்கிருந்து எழுந்துறீங்க. ಆ ಮಾತು ಹೇಳ್ಬಾರ್ದು ನಾವು. அதை நாம் சொல்லக்கூடாது. ದುಃಖ ಪಡೋರ್ ಜೊತೆ ನಾವು ಹೋಗಿ ಪಕ್ಕದಲ್ಲಿ ಕುತ್ಕೊಳ್ಬೇಕು. ನಾವು துக்கமா இருக்கிறவர்கள் கூட நாமும் போய் அவர்களிடத்திலே இருக்க வேண்டும். ಸಾವಿನ ಮನೆಯಲ್ಲಿ ಯಾರಾದ್ರೂ ಅಳ್ತಾ ಇದ್ರೆ, மரணப்பட்ட வீட்டில் யாராவது கண்ணீர் விட்டு கொண்டு, ಅಯ್ಯೋ ನಮ್ಮಪ್ಪ ಸತ್ತೋದ್ರು ಅಂತ ಹೇಳಿ ಅವ್ರು ತುಂಬಾ ಅಳ್ತಾ ಇದ್ರೆ, அப்பா இறந்து போனார் என்று அவர்கள் அழுது கொண்டிருந்தால், ಹೋಗ್ಬಿಟ್ಟೆ ಎದ್ದೇಳು ಫಸ್ಟ್ ಅಲ್ಲಿಂದ, அங்கிருந்து நீ எழுந்திரி என்று சொல்லக்கூடாது. ಹೇಗಿರುತ್ತೆ ಅವ್ರಿಗೆ? அவருக்கு எப்படி இருக்கும் அந்த நிலைமையிலே? ನಮಗೆ ಅನುಭವ ಆದಾಗ ಗೊತ್ತಾಗುತ್ತೆ. ಅವಾಗ நமக்கு அந்த அனுபவம் வந்தால் தெரியும். ಇನ್ನೊಬ್ಬರಿಗೆ ನಾವು ಅಳ್ಬಾರ್ದು, ನೀನು ಎದ್ದೇಳ್ಬೇಕು ನೀನು ಅಂತ ಹೇಳ್ತೀವಿ ನಾವು. இன்னொருத்தரை நாம் அதட்டி அவருக்கு சொல்லுகிறோம். ಧೈರ್ಯ ತಗೊಳ್ಬೇಕಂತ ಹೇಳ್ತೀವಿ. அவர்களுக்கு நீங்கள் தைரியமா இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறோம். ಧೈರ್ಯ ಬರುತ್ತೆ. ಆಮೇಲೆ ಸ್ವಲ್ಪ ಈಗ ದುಃಖವನ್ನು ಹಾದು ಹೋಗುವಾಗ ಅವ್ರ ಜೊತೆ ನಾವು ಪಕ್ಕದಲ್ಲಿ ನಾವು ನಿಂತ್ಕೊಳ್ಬೇಕು. ನಾವು துக்கம் கடந்து போகும் பொழுது அவர்களுக்கு அந்த தைரியம் வரும். ಪ್ರಸಂಗಿ நாம் இருக்க வேண்டும். ಓಕೆ, ಪ್ರಸಂಗಿ 7ನೇ ಅಧ್ಯಾಯ 2ನೇ ವಚನಕ್ಕೆ ನಾವು ತಿರುಗಿಸೋಣ. ಪ್ರಸಂಗಿ 7வது அதிகாரம் 7வது வசனம். 2ನೇ ವಚನ 7வது அதிகாரம் 2வது வசனம். It is better to go to a house of mourning than to go to a house of feasting, for death is the destiny of everyone. The living should take this note to heart. விருந்து வீட்டுக்கு போவதிலும் துக்க வீட்டுக்கு போவது நலம். இதிலே எல்லா மனுஷரின் முடிவும் காணப்படும். உயிரோடு இருக்கிறவன் இதை தன் மனதிலே சிந்திப்பான். ಓಕೆ, ಜನನ ದಿನಕ್ಕಿಂತ ಮರಣ ದಿನ ಮೇಲು, ಔತಣದ ಮನೆಗಿಂತ ಮರಣ ದುಃಖದ ಮನೆಗೆ ಹೋಗುವುದು ಲೇಸು. ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಸತ್ಯವೇದದಲ್ಲಿ ಕೂಡ ನೋಡ್ರಿ, ಒಂದು ಲಾಜರನ ಮನೆಯಲ್ಲಿ ಅಂದ್ರೆ ಮಾರ್ತ ಮನೆಯಲ್ಲಿ ಒಂದು ದುಃಖದ ಒಂದು ವಾತಾವರಣ. ಯೇಸು ಸ್ವಾಮಿ ದುಃಖದ ಮನೆಗೆ ಹೋದ್ರು. மார்த்தாள் மரியாள் வீட்டிலே அந்த துக்கத்தின் வீட்டுக்கு இயேசு கிறிஸ்து போனார். ಜಕ್ಕಾಯನ್ನು ಮೋಸಗಾರನ ಮನೆಗೆ ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಹೋದ್ರು. ஜக்காய மோசக்காரன் அவருடைய வீட்டுக்கு இயேசு கிறிஸ்து போனார். ಒಂದು ವ್ಯಭಿಚಾರ ಪಾಪದಲ್ಲಿದ್ದಂತ ಒಂದು ಸಮಾಜದ ಸ್ತ್ರೀ ಹತ್ರ ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಬಾವಿ ಹತ್ರ ಕುತ್ಕೊಂಡು ಮಾತಾಡಿದ್ರು. விபச்சார ஸ்திரீயினிடத்திலே அவர் போய் பேசினார். ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಕಾನಾ ಎಂಬ ಊರಿನಲ್ಲಿ ಮದ್ವೆಯಲ್ಲಿ ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಹೋದ್ರು. ಕಾನಾ ஒரு திருமணத்திற்கு அவர் இயேசு கிறிஸ்து போனார். ಕೆಲವರಿಗೆ ಏನಂದ್ರೆ ಬರೀ ಸಂತೋಷದ ಒಂದು ಔತಣಕ್ಕೆ ಹೋಗೋದು ಮಾತ್ರ ಇಷ್ಟ ಅವರಿಗೆ. சில பேருக்கு சந்தோஷமான கூட்டத்திற்கு செல்லுவதற்கு சந்தோஷம். ದುಃಖದ ಮನೆಗೆ ಹೋಗ್ಲಿಕ್ಕೆ ಕೆಲವರಿಗೆ ಇಷ್ಟನೇ ಇಲ್ಲ. துக்க வீட்டுக்கு போவதற்கு யாருக்கும் இஷ்டப்படவில்லை. ಏನಂದ್ರೆ ದುಃಖ ಅವ್ರಿಗೆ ಅವ್ರ ಕಣ್ಣಿಂದ ಅವ್ರು ನೋಡ್ಲಿಕ್ಕೆ ಇಷ್ಟಪಡಲ್ಲ. அவர்கள் துக்கப்படுகிறது, கண்ணீர் விடுகிறதை பார்க்க அவர்களுக்கு இஷ்டம் இல்லை. ಇನ್ನೊಬ್ರು ದುಃಖ ಪಡೋದು ಅವ್ರಿಗೆ ಇಷ್ಟ ಇಲ್ಲ. இன்னொருத்தர் துக்கப்படுவதை பார்ப்பதற்கு ಇಷ್ಟம் இல்லை. ಅಲ್ಲಿ ಮಣ್ಣು ಮಾಡ್ತಾ ಇದ್ರೆ ಬಹಳ ದೂರದಲ್ಲಿ ನಿಂತ್ಕೊಂಡು ನೋಡ್ತಾ ಇರ್ತಾರೆ. ಅಲ್ಲಿ ಸಾವಾಗಿದ್ರೆ ஒரு சாவை அடக்கம் பண்ணும் பொழுது தூரத்திலிருந்து பார்ப்பார்கள். ನೋಡಿ, ದೇವ ಜನರಾಗಿರುವಂತ ನಾವು, ನಮ್ಮ ಒಂದು ಆಯ್ಕೆ ಏನಂದ್ರೆ, நாம் தேவனுடைய ಜನಗಳಾಗಿರುக்கிற நாம் எதை பார்க்க வேண்டும் என்றால், ಕೆಲವೊಮ್ಮೆ ಎಂತ ಒಂದು ಸನ್ನಿವೇಶ ಬರುತ್ತಂದ್ರೆ ನಮ್ಗೆ சில சமயம் நமக்கு எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை உண்டாகும் என்றால், ಫಾರ್ ಎಕ್ಸಾಂಪಲ್ ಇವತ್ತು ಜೂನ್ 1, ஒரு எக்ஸாம்பிள் இந்த ஜூன் 1 ಸರ್ವಿಸ್ ಮುಗಿಸ್ಕೊಂಡು ನಿಮ್ಮ ಮನೆಗೆ ಹೋಗ್ತಾ ಇರ್ತೀರಾ. ஆராதனை முடித்துக்கொண்டு வீட்டுக்கு செல்லுவோம். ನಿಮ್ಮ ಮನೆಗೆ ಹೋದ ತಕ್ಷಣ ಒಬ್ರು ವೆಡ್ಡಿಂಗ್ ಕಾರ್ಡ್ ಕೊಡ್ತಾರೆ. வீட்டுக்கு போகும் பொழுது ஒருத்தர் திருமண அழைப்புதல் பத்திரிகை கொடுப்பார்கள். ಒಂದು 10ನೇ ತಾರೀಕು ಒಂದು ಮದ್ವೆ ಇದೆ, ಜೂನ್ 10ನೇ ತಾರೀಕು ಮದ್ವೆ ಇದೆ, 10ஆம் தேதி ஒரு திருமணம் இருக்குது என்று. ಅದೇ 10ನೇ ತಾರೀಕು ನೀವು ರೆಡಿ ಆಗಿರುವಾಗ ಒಂದು ಪಕ್ಕದ ಮನೇಲಿ ಒಂದು ಸಾವಾಗುತ್ತೆ. அதே 10ஆம் தேதி அந்த திருமணத்துக்கு போகும் பொழுது பக்கத்து வீட்டிலே ஒரு மரணம் ஏற்பட்டிருக்கும். ಈಗ ನೀವು ಎಲ್ಲಿಗೆ ಹೋಗ್ಬೇಕಂತ ನೀವು ತೀರ್ಮಾನ ಮಾಡ್ತೀರಾ? அப்பொழுது நாம் எந்த வீட்டுக்கு போக வேண்டும் என்று தீர்மானம் எடுப்போம். ಎಲ್ಲರೂ ನಾವು ಹೇಳ್ತೀವಿ ಸಾವಿನ ಮನೆ ಅಂತ ಹೇಳಿ, ಯಾಕಂದ್ರೆ ಚರ್ಚಲ್ಲಿ ಇದ್ದೀವಲ್ಲ, ಅದಕ್ಕೆ ಎಲ್ಲರೂ ಸಾವಿನ ಮನೆ ಅಂತ ಹೇಳ್ತೀವಿ. ಕೆಲವರು ಫಸ್ಟ್ ಮದ್ವೆ ಮನೆಗೆ ಹೋಗಿ ಆಮೇಲೆ ಸಾವಿನ ಮನೆಯಲ್ಲಿ ಕುತ್ಕೊಳ್ಳೋಣ ಸ್ವಲ್ಪ ಹೋಗಿ ಅಂತ ನಾವು ಯೋಚನೆ ಮಾಡ್ತೀವಿ.
முதலாவது திருமண வீட்டுக்கு சென்று பிற்பாடு சாவு வீட்டிலே ಉತ್ಕಾರಂ ಎಂದು சொல்லுவோம். ನೀವು ಮದುವೆಗೆ ಹೋಗಿ ಬರೋಷ್ಟರಲ್ಲಿ ಅಲ್ಲಿ ಶವ ಇರಲ್ಲ, ಹೋಗಿ ಮಣ್ಣು ಮಾಡ್ಬಿಟ್ಟು ಬಂದ್ಬಿಟ್ಟಿರ್ತಾರೆ. திருமணத்துக்கு போய் வருகிறதுக்குள்ளாக இங்கே ಸಾವು எடுத்துக்கொண்டு ಕಲ್ಲರಿಗೆ போயிருப்பார்கள். ನಮ್ಮ ಒಂದು ಜೀವನದಲ್ಲಿ ಯೇಸು ಸ್ವಾಮಿ ನಂಬಿರುವಂತ ನಾವು ಸರಿಯಾದಂತ ಒಂದು ಆಯ್ಕೆ, ಸರಿಯಾದ ತೀರ್ಮಾನ ನಾವು ಮಾಡಬೇಕು. இயேசு கிறிஸ்துவை நம்பியிருக்கிற நாம் அந்த மாதிரி விஷயங்களில் ஒரு சரியான தீர்மானம் எடுக்க வேண்டும். ಇಂಥ ಒಂದು ಆಪ್ಷನ್ ಇರುವಾಗ ನಾವು ಯಾವಾಗಲೂ ದುಃಖದ ಮನೆಗೆ ನಾವು ಫಸ್ಟ್ ನಾವು ಹೋಗಬೇಕು. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நாம் முதலாவதாக துக்க வீட்டுக்கு செல்ல வேண்டும். ಯಾಕೆ ಹೇಳಿ ನೋಡೋಣ? ஏனென்றால் ಸತ್ತವ್ರ ಮುಖ ಮತ್ತೆ ನೀವು ನಾಳೆ ನೋಡಕ್ಕಾಗಲ್ಲ, ಅವ್ರನ್ನ ಮಣ್ಣು ಮಾಡ್ತಾರೆ, ಇವಾಗ ಸ್ವಲ್ಪ ಹೊತ್ತಿಗೆ ತಗೊಂಡು ಹೋಗ್ತಾರೆ. மரித்து போனவர்களுடைய முகத்தை நாம் மறுபடியும் பார்க்க முடியாது, இன்னும் சில நேரத்தில் அவரை அடக்கம் பண்ணி விடுவார்கள். ಮದುವೆ ಆದಂತವ್ರ ಮುಖ ನಾಳೆ ಕೂಡ ಹೋಗಿ ನೋಡ್ಬೋದು ಅವ್ರನ್ನ. திருமணமானவர்களுடைய முகத்தை எப்பொழுது வேணாலும் பார்க்கலாம். ಬಿಗ್ ರೂಟಕ್ಕೆ ಹೋಗ್ಬೋದು. ನೋಡ್ರಿ ಬ್ರದರ್ ಗೊತ್ತವ್ರು ನೆಕ್ಸ್ಟ್ ಲೆವೆಲ್ ಅಲ್ಲಿ ಯೋಚನೆ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ ಅವರು. ಓಕೆ, ಸೊ ನಾವು ಒಂದ್ ವೇಳೆ ಒಳ್ಳೆ ಬಟ್ಟೆ ಹಾಕೊಂಡಿರ್ಬೋದು, ಮದ್ವೆಗೆ ಅವಸರವಾಗಿ ಹೋಗ್ತಾ ಇರ್ಬೋದು, ಬಟ್ ನಾವು ಯಾವಾಗಲೂ ದುಃಖದ ಮನೆಯಲ್ಲಿ ಹೋಗಿ ನಾವು ಅವ್ರ ಜೊತೆಲಿ ಇರುವಂತದ್ದು ಬಹಳ ಮುಖ್ಯವಾದಂತ ಒಂದು ವಿಚಾರ. நாம் நல்ல துணிகளை அணிந்திருப்போம், ஆனாலும் நாம் துக்க வீட்டுக்கு போவது அது நல்லது. ಸೊ ಕರ್ತನಾದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಇಲ್ಲಿ ಒಂದು ದುಃಖದ ಒಂದು ಮನೆಯಲ್ಲಿ ಒಂದು ಸಂತೋಷದ ಒಂದು ಪರಿಸ್ಥಿತಿಯಾಗಿ ಮಾರ್ಪಡಿಸುವುದನ್ನು ನಾವು ಇಲ್ಲಿ ನೋಡ್ತಾ ಇದ್ದೇವೆ. இயேசு கிறிஸ்து அந்த துக்க வீட்டுக்கு சென்று அந்த வீட்டை சந்தோஷமாக மாற்றுகிறதை நாம் பார்க்கிறோம். ಇವತ್ತು ನಮ್ಮ ಜೀವನದಲ್ಲಿ ಒಂದು ಸಮಾಧಾನದ ಒಂದು ಅನುಭವ ನಮಗೆ ಆಗಬೇಕಾದ್ರೆ, இந்த நாட்களில் நமக்கு சமாதானத்தின் அனுபவம் நமக்கு கிடைக்க வேண்டும் என்றால் ನಮಗೆ ದುಃಖ ಆಗಿರಬೇಕು, நமக்கு துக்கம் அடைந்திருக்க வேண்டும். ನಮಗೆ ದುಃಖ ಇಲ್ಲದೆ ಹೋದರೆ, நமக்கு துக்கம் இல்லாதிருந்தால் ಸಮಾಧಾನವನ್ನು ನಾವು ಅನುಭವಿಸೋದಕ್ಕೆ ಆಗೋದಿಲ್ಲ, நாம் சமாதானத்தை அனுபவிக்க முடியாது. ಅದಕ್ಕಾಗಿ ನಾವು ದೇವರ ಮುಂದೆ ನಾವು ಯಾವಾಗಲೂ ಯಥಾರ್ಥವಾಗಿ ನಾವು ಇರಬೇಕು. நாம் அதற்காக தேவனுக்கு முன்பாக நாம் யதார்த்தமா இருக்க வேண்டும். ಹೇಗಿದ್ದೀರಂತ ಕೇಳಿದ್ರೆ, எப்படி இருக்கிறீர்கள் என்று ದುಃಖವಾಗಿದ್ರೂ ಚೆನ್ನಾಗಿದ್ದೀವಿ ಅಂತ ಹೇಳ್ತೀವಿ. துக்கமா இருந்தாலும் கூட நன்றாக இருக்கிறேன். ಆದ್ರೆ ನಮಗಿರೋ ದುಃಖ ದೇವರಿಗೆ ಗೊತ್ತು, ನಮಗೆ ಗೊತ್ತು. நமக்கு இருக்கக்கூடிய துக்கம் நமக்கும் தேவனுக்கு மட்டுமே தெரியும். ಸೊ ಅದರಿಂದ ಅನೇಕರಿಗೆ ದುಃಖದ ವಿಷಯದಲ್ಲಿ ಬಹಳ ನಕಾರಾತ್ಮಕವಾದಂತ ಒಂದು ಆಲೋಚನೆ ಇದೆ. ನೆಗೆಟಿವ್ எதிர்பதமான அங்க காரியம் உண்டாகும். ಸೊ ನಾನು ನಂಬ್ತೇನೆ ಇವತ್ತಿಂದ, ಅಂದ್ರೆ ಇದೆಲ್ಲ ನಿಮ್ಗೆ ಗೊತ್ತಿದೆ, ಇದು ಆಲ್ರೆಡಿ ಗೊತ್ತಿರುವಂತ ಸತ್ಯ, ಇದು எல்லாருக்கும் தெரிந்திருக்கிற ஒரு சத்தியமே. ಸೊ ಈ ದುಃಖ ಅನ್ನೋದು ಯಾವಾಗ ಬರುತ್ತೆ, ಹೇಗ್ ಬರುತ್ತೆ ಅಂತೇಳಿ ನಾವು ಯಾರು ಹೇಳೋದಕ್ಕೆ ಆಗೋದಿಲ್ಲ, ಪ್ರಿಡಿಕ್ಟ್ ಮಾಡೋದಕ್ಕೆ ಆಗೋದಿಲ್ಲ. துக்கம் எப்பொழுது வரும் என்று நாம் அறியவே முடியாது. ಆದ್ರೆ ಆ ದುಃಖ ನಮ್ಮ ಜೀವನದಲ್ಲಿ ಬಂದಾಗ, ஆனால் துக்கம் நம்முடைய வாழ்க்கையில வந்தால், ಆ ದುಃಖದ ಸಮಯವನ್ನು, அந்த துக்கத்தின் சமயத்தை, ಆ ದುಃಖದ ದಿನಗಳನ್ನು, அந்த துக்கத்தின் நாட்களை ನಾವು ಹಾದು ಹೋಗೋದಕ್ಕೆ ದೇವರ ಒಂದು ಕೃಪೆ ನಾವು ಕೇಳಬೇಕು. நாம் கடந்து போவதற்கு தேவனிடத்திலே கிருபை கேட்க வேண்டும். ಒಂದು ದೇಶದ ರಾಷ್ಟ್ರಪತಿ, ಪ್ರಧಾನಮಂತ್ರಿ ಸತ್ತರೆ 3 ದಿವಸ ದುಃಖದ ಒಂದು ದಿನಗಳನ್ನ ಆಚರಣೆ ಮಾಡ್ತಾರೆ. ஒரு தேசத்தின் ராஷ்டிரபதி, பிரதம மந்திரி அவர்கள் மரித்து போனால் 3 நாட்கள் துக்கம் கொண்டாடுகிறார்கள். ಕೆಲವು ಕಡೆ 6 ದಿವಸ 9 ದಿನ ಆತರ ಅವರು ಮಾಡ್ತಾರೆ. சில இடங்களிலே 9 நாட்கள் 6 நாட்கள் அப்படியாக துக்கத்தை நடத்துவார்கள். ಸೊ ದುಃಖದ ಮನೆಯಲ್ಲಿ 1 ವರ್ಷ ಅವರು, ಯಾವ ಮನೆಯಲ್ಲಿ ಒಂದು ಸಾವಾಗಿರ್ತದ, ಅವ್ರು 1 ವರ್ಷ ಯಾವ ಮದ್ವೆಗೆ ಹೋಗಲ್ಲ, ಅವ್ರ ಮನೆಯಲ್ಲಿ ಯಾವ ಮದ್ವೆ ಮಾಡಲ್ಲ. துக்கம் நடந்த வீட்டிலே அவர்கள் 1 வருட காலத்துக்கு எந்த விதமான சந்தோஷ காரியங்களையும் கலந்து கொள்ள மாட்டார்கள். ಸೊ ಒಬ್ಬೊಬ್ಬರ ಮನೆಗಳಲ್ಲಿ ಒಂದೊಂದು ರೀತಿಯಾದಂತ ಒಂದು ಪದ್ಧತಿಗಳನ್ನು ನಾವು ಆಚರಣೆ ಮಾಡ್ತೀವಿ. ஒவ்வொரு வீடுகளிலும் கூட ஒவ்வொரு பழக்க வழக்கங்கள் உண்டு. ಅದರಿಂದ ಒಂದು ಮುಂಜಾನೆ ವೇಳೆಯಲ್ಲಿ ನಾವು ಒಂದು ಪ್ರಶ್ನೆ ಮಾಡ್ಕೊಳ್ಳೋಣ ನಮ್ಮ ಜೀವನದಲ್ಲಿ. ஆகினாலே இந்த காலை வேளையிலே நாம் நமக்குள்ளாக ஒரு கேள்வி கேட்டுக்கொள்வோம். ಒಂದು ವೇಳೆ ನಮ್ಮ ಒಂದು ಕುಟುಂಬದ ಜೀವನದಲ್ಲಿ ನಮಗೇನಾದ್ರೂ ದುಃಖ ಆಗಿದೆಯಾ? ஒருவேளை நம்முடைய குடும்ப வாழ்க்கையில ஏதாவது துக்கம் உண்டாயிருந்தால், ಒಂದು ವೇಳೆ ನೀವು ಈ ಒಂದು ಜನವರಿಯಿಂದ ಮೇ ತಿಂಗಳು, ಒಂದು 5 ತಿಂಗಳಲ್ಲಿ ಯಾರನ್ನಾದ್ರೂ ನೀವು ಕಳ್ಕೊಂಡಿರ್ಬೋದು ನಿಮ್ಮ ಒಂದು ಫ್ಯಾಮಿಲಿಯಲ್ಲಿ. ஒருவேளை இந்த 5 மாதங்களிலே நாம் யாரையாவது நாம் இழந்து போயிருக்கலாம். ಅವ್ರು ಇದ್ದಿದ್ರೆ ನನ್ನ ಲೆವೆಲ್ಲೇ ಒಂದು ಬೇರೆ ರೀತಿ ಇರ್ತಾ ಇತ್ತು. அவர்கள் இருந்திருந்தால் என்னுடைய நிலைமையே எப்படி இருந்திருக்கும். ಆದ್ರೆ ಇವಾಗ ಅವ್ರಿಲ್ಲ, ಬಟ್ ನಾವ್ ಹೇಗೆ ಮುಂದೆ ನಾವು ಜೀವನ ಮಾಡೋದಂತ ನಾವು ಯೋಚನೆ ಮಾಡ್ತಾ ಇರ್ಬೋದು. அவர்கள் இல்லாததிலே நான் எப்படி நம்முடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டு போவோம். ಒಂದು ವೇಳೆ ಕೆಲಸ ಕಳ್ಕೊಂಡಂತವ್ರು, ಅಯ್ಯೋ ಆ ಕೆಲಸ ಇದ್ದಿದ್ರೆ ನನಗೆ ಒಂದು ಸಂಪಾದನೆಯಿಂದ ನಾನು ಜೀವನ ಮಾಡ್ಬೋದಾಗಿತ್ತು.
ஒருவேளை வேலையிலிருந்து நீக்கப்பட்டவர்கள் இந்த வேலை இருந்திருந்தால் நமக்கு நலமாக இருந்திருக்குமே, எப்படி காலத்தை கடத்துவோம் என்று நினைப்போம். ನಾನು ಹೇಗೆ ನನ್ನ ಒಂದು ಸ್ವಲ್ಪ ಸಂಪಾದನೆಯಿಂದ ಹೆಂಗೆ ನನ್ನ ಜೀವನ ಮಾಡಬಹುದೆಂಬುದಾಗಿ ಒಂದು ವೇಳೆ ಕೆಲವರು ದುಃಖ ಪಡ್ತಾ ಇರಬಹುದು. ஒருவேளை நம்முடைய குறைவான சம்பாதத்தை வைத்துக்கொண்டு நான் என்ன செய்ய முடியும் என்று யோசிக்கலாம். ಕೆಲವು ಮಕ್ಕಳಿಗೆ ಮಾರ್ಕ್ಸ್ ತುಂಬಾ ಕಡಿಮೆ ಆಗಿರೋದ್ರಿಂದ ತುಂಬಾ ದುಃಖ ಅವರಿಗೆ. ನನ್ನ ಫ್ರೆಂಡ್ಸ್ಗೆಲ್ಲ ಜಾಸ್ತಿ ಮಾರ್ಕ್ಸ್ ಬಂದಿದೆ, ನನಗೆ ತುಂಬಾ ಕಡಿಮೆ ಮಾರ್ಕ್ಸ್ ಬಂದ್ಬಿಟ್ಟಿದೆ. படிக்கிற பிள்ளைகள் படிக்கும் பொழுது மார்க்குகள் குறைவாக வாங்கும் பொழுது என்னோடு கூட இருக்கிறவர்கள் அதிகமான மார்க்குகள் வாங்கியிருக்கார்கள் என்று துக்கப்படுவார்கள். ಈಗ ಜೂನ್ ಅಲ್ಲಿ ಹೆಂಗೆ ನಾನು ಟೀಚರ್ನ ಫ್ರೆಂಡ್ಸ್ನ ಹೆಂಗೆ ನಾನು ಫೇಸ್ ಮಾಡೋದು, எப்படி இந்த குறைவான மார்க்குகளை வாங்கி நண்பர்களையும் ஆசிரியர்களையும் எப்படி சந்திப்பது என்று யோசிப்பார்கள். ಈ ಸ್ಕೂಲ್ಗೆ ಹೋಗಲ್ಲ, ಬೇರೆ ಸ್ಕೂಲ್ ಚೇಂಜ್ ಮಾಡ್ಬಿಡಿ ಅಂತ ಕೂಡ ಕೇಳ್ತಾರೆ. ஆகினாலே நான் அந்த ஸ்கூல் போக மாட்டேன், வேறொரு ஸ்கூலிலே என்னை சேர்த்து விடுங்கள் என்று சொல்லுவார்கள். ಪ್ರೀತಿಯ ದೇವಜನರೇ, ನಮ್ಮ ಈ ಸನ್ನಿವೇಶಗಳು ಏನೇ ಇದ್ರೂ ಕೂಡ அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம்மளுடைய சந்தோஷத்திலே ಮಾರ್ತ ಮತ್ತು ಮರಿಯಳ ಒಂದು ಕುಟುಂಬದ ಪರಿಸ್ಥಿತಿಯನ್ನು ದೇವರು ಬದಲಾವಣೆ ಮಾಡಿದ ಹಾಗೆ மார்த்தாள் மரியாளுடைய குடும்பத்திலேயே தேவன் மாறுதலை உண்டு பண்ணினது போல ನಮ್ಮ ಒಂದೊಂದು ಕುಟುಂಬದ ಪರಿಸ್ಥಿತಿಯನ್ನು ದೇವರು ಬದಲಾವಣೆ ಮಾಡಲಿಕ್ಕೆ ಶಕ್ತನಾಗಿದ್ದಾನೆ. நம்மளுடைய ஒவ்வொரு குடும்பத்தையும் கூட துக்கத்திலிருந்து மாற்றுவதற்கு அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ನಾವು ದುಃಖವನ್ನು ಹಾದು ಹೋಗುವಾಗ ದೇವರು ಸಂತೋಷ ಪಡೋದಿಲ್ಲ. நாம் துக்கத்தை கடந்து போகும் பொழுது தேவன் சந்தோಷப்படுவதில்லை. ಯಾಕಂದ್ರೆ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಕಣ್ಣೀರಿಟ್ಟನು ಎಂಬುದಾಗಿ ಈ ಒಂದು ವೇದ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ನಾವು ನೋಡ್ತೇವೆ. ஏனென்றால் இயேசு கிறிஸ்து கண்ணீர் விட்டார் என்பதை நாங்கள் பார்க்கிறோம். ನೀವು ಕಣ್ಣೀರಿಡುವಾಗ ಯೇಸು ಸ್ವಾಮಿ ನಿಮ್ಮ ಜೊತೆ ನಿಮ್ಮ ಪರಿಸ್ಥಿತಿಗಳ ವಿಷಯದಲ್ಲಿ ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಕಣ್ಣೀರಿಡ್ತಾನೆ. நாம் கண்ணீர் விடும்போது நமக்காக இயேசு கிறிஸ்துவும் கூட கண்ணீர் விடுவார். ನಮ್ಮ ಕಣ್ಣೀರನ್ನು ದೇವರು ನೋಡುವವನಾಗಿದ್ದಾನೆ. அவருடைய கண்ணீரை தேவன் பார்க்கிறவராய் இருக்கிறார். ಆತನು ಸಮಾಧಾನವನ್ನು ಕೊಡಲು ಆತನು ಶಕ್ತನಾಗಿದ್ದಾನೆ. சமாதானம் நமக்கு கொடுவதற்கு அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ನಮ್ಮ ಕಣ್ಗಳನ್ನು ಮುಚ್ಚಿದವರಾಗಿ ನಾವು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿಕೊಳ್ಳೋಣ. நாம் இந்த நேரத்திலே கண்களை மூடி ஜெபித்துக் கொள்ளுவோம். ಕ್ರಿಸ್ತನಲ್ಲಿ ಪ್ರೀತಿಯ ದೇವಜನರೇ, கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவ பிள்ளைகளே, ಯಾವ ವಿಷಯದಲ್ಲಿ ನೀವು ದುಃಖದಲ್ಲಿದ್ದೀರಿ? எந்த விஷயத்திலே நாம் துக்கமாய் இருக்கிறோம்? ನೀವು ದುಃಖ ಪಡುವುದು ಒಳ್ಳೆಯದು. நீங்கள் துக்கப்படுவது நல்லது. காரணம் ಆತನು ದೇವರು ನಮಗೆ ಸಮಾಧಾನವನ್ನು ಕೊಡುವುದಕ್ಕಾಗಿ ಆತನು ಸಿದ್ಧನಾಗಿದ್ದಾನೆ. தேவன் நமக்கு சகாயம் கொடுக்கிறதுக்கு சித்தமாக இருக்கிறார். ಈ ಮುಂಜಾನೆ ವೇಳೆಯಲ್ಲಿ ನೀವು ದೇವರ ಸಮಾಧಾನವನ್ನ ಅನುಭವಿಸಲಿಕ್ಕಿದ್ದೀರಿ. இந்த கால வேளையிலே தேவனுடைய சமாதானத்தை அடைவதற்கு நீங்கள் இருக்கிறீர்கள். ಯಾಕಂದ್ರೆ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಸಮಾಧಾನದ ಪ್ರಭುವಾಗಿದ್ದಾನೆ. ಯೇಸು ಕ್ರಿಸ್ತು ಸಮಾಧಾನத்தின் பிரபுவாக இருக்கிறார். ದೇವರು ಕೊಡುವಂತ ಸಮಾಧಾನವನ್ನು ಯಾರು ಕೂಡ ನಿಮ್ಮಿಂದ ತೆಗೆದುಕೊಂಡು ಕಸಿದುಕೊಳ್ಳೋದಕ್ಕೆ ಆಗೋದಿಲ್ಲ. தேவன் கொடுக்கிற சமாதானத்தை நம்மிடத்திலிருந்து ஒருவரும் எடுத்துக்கொள்ள முடியாது. ಈ ಮುಂಜಾನೆ ನಾವು ದೇವರ ಸಮಾಧಾನವನ್ನು ನಾವು ಹೊಂದಿಕೊಳ್ಳೋಣ. இந்த கால வேளையிலே தேவ சமாதானத்தை நாம் பெற்றுக்கொள்ளுவோம். ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿಕೊಳ್ಳೋಣ, ஜெபிப்போம். ನಮ್ಮನ್ನು ಬಹಳವಾಗಿ ಪ್ರೀತಿ ಮಾಡುವ ತಂದೆಯಾದ ದೇವರೇ, எங்களை அன்பா நேசிக்கிற நல்ல பிதாவே, ಮಾರ್ತ ಮರಿಯಳ ಮನೆಯಲ್ಲಿ மார்த்தாள் மரியாளுடைய வீட்டிலே ಇದ್ದಂತ ದುಃಖದ ವಾತಾವರಣವನ್ನು இருந்த துக்கத்தின் காரியங்களை 4 ದಿನಗಳಲ್ಲಿ ನೀನು ಬದಲಾವಣೆ ಮಾಡಿದ್ದಿ. 4வது நாளிலே அவர்களுக்கு மாற்றி கொடுத்தீர். ಮಾರ್ತ ಮರಿಯಳು ಸಂತೋಷಿಸುವಂತೆ ಸಮಾಧಾನವಾಗಿರುವಂತೆ ನೀನು ಮಾಡಿದ್ದಿ. மார்த்தாள் மரியாள் அந்த இடத்திலே சந்தோஷம் அடையும்படியாக செய்தீர். ನಮ್ಮ ಒಂದೊಂದು ಕುಟುಂಬಗಳನ್ನು ಕರುಣಿಸಬೇಕಾಗಿ ನಾವು ಬೇಡುತ್ತೇವೆ. எங்களுடைய ஒவ்வொரு குடும்பங்களின் மீதும் நீர் கருணையா இருக்க வேண்டும் என்று வேண்டுகிறோம். ನಮ್ಮಲ್ಲಿ ಆದಂತ ದುಃಖವನ್ನು ನೋಡಿ எங்களுக்கு ஏற்பட்ட துக்கங்களை பார்த்து ಅಕ್ಕಪಕ್ಕದವರು ಹಾಸ್ಯ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. அக்கம் பக்கத்தில் இருக்கிறவர்கள் அதை மேன்மையாக பேசுகிறார்கள். ಎಲ್ಲವನ್ನು ನೋಡುವಂತ ದೇವರಾಗಿದ್ದಿ ಸ್ವಾಮಿ. இதையெல்லாம் நீர் பார்க்கிற தேவனாக இருக்கிறீர். ನಿನ್ನ ಸಮಾಧಾನವನ್ನು ನಾವು ನಿರೀಕ್ಷೆ ಮಾಡ್ತಾ ಇದ್ದೇವೆ. உம்முடைய சமாதானத்தை நாங்கள் விரும்புகிறோம். ನಿನ್ನ ಸಮಾಧಾನವನ್ನು ನಮಗೆ ದಯಪಾಲಿಸು. உங்களுடைய சமாதானத்தை எங்களுக்கு தாரும். ನಿನ್ನ ಸಮಾಧಾನದೊಂದಿಗೆ ನಮ್ಮನ್ನು ನಡೆಸು ಸ್ವಾಮಿ. உங்களுடைய சமாதானத்தின் மூலமாக எங்களை நடத்தும். ಪ್ರಾರ್ಥನೆ ಕೇಳಿದಕ್ಕಾಗಿ ಸ್ತೋತ್ರ. இந்த ஜெபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம். ಯೇಸುವಿನ ಅಧಿಕಾರವುಳ್ಳ ನಾಮದಲ್ಲಿ ಬೇಡುತ್ತೇವೆ ತಂದೆಯೇ. இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தினால் ஜெபிக்கிறோம் பிதாவே. ಆಮೆನ್. ஆமென்.